जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो पलसार पक्षितम् उमासुतं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய ஜூன் 8ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையில் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 25ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய சுய ஜாதகப்படி உள்ள சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன தசாபுக்திக்குடைய பலன்கள், வார ராசி பலன்களுக்கான சில பலன்கள்லாம் எப்படி இருக்கும் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வார ராசி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வார ராசி பலன்? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. பொதுவாக கும்பராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ராசியில் சனி, ராசியில் ராகு, கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், 5ஆம் இடத்துல குரு. ஸோ இந்த ராசிக்கு நமக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும்? கும்பராசி பொறுத்தளவுக்கு, சாமி நான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டேன், நிம்மதியே கிடையாது எனக்கு. அதுவும் சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இழந்தது ஜாஸ்தின்னு சொல்லலாம். இழந்தது ரொம்ப ஜாஸ்தி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, நம்பிக்கை துரோகத்தால் போனது ஜாஸ்தி. கும்பராசி பொறுத்தளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, எதிரிகளால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசி பொறுத்தளவுக்கு அடி மேலே அடி மேலே அடி மேலே அடி வாங்கி 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 மறத்து போச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வெறுத்து போயிட்டேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. கும்பராசி பொறுத்தளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை நம்பி ஏமாந்த பிரச்சனைகள், நம்பி பணம் கொடுத்த பிரச்சனைகள், நம்பி கையெழுத்து போட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இருக்குது கும்பராசி பொறுத்தளவுக்கு. பாவங்க, உண்மையிலே அவங்க ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப அதாவது வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. சில பேர் வெளியில் சொல்லிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, சில பேர் மட்டும்தான் பகிர்ந்துக்கிறாங்க, சில பேர் பகிர்ந்துக்கிறது கூட கிடையாது. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பிரச்சனைகள் உண்டு. பாதி வீட்டில் சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. இந்த பெண்கள் என் கஷ்டம் என்னோட போட்டோம், என் தலையெழுத்து அப்படின்னு போயிடுறாங்க, அது என் தலையெழுத்து அப்படின்னு போயிடுறாங்க. இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது கும்பராசி பொறுத்தளவுக்கு நற்செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, இப்போவும் அந்த ஜென்ம சனியில் தான் இருக்கீங்க. ஜென்ம சனி, ஜென்ம ராகும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. நல்லா மாதிரி பேசுகிறான், எதையாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுறான், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்புகிற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. அதிலும் பெண்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கூட ஃபினிஷ்டு, வேலை போயிடும், வேலை விஷயத்தில் பிரச்சனை ஆகிடும், வேலை போயிடும். இல்லைன்னா நீ வர வேண்டாம், ஒரு 10 நாள் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வரும். ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறேன், நான் ஒரு கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறேன், நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் கூட கவனமாக இருங்க. ஒரு தொழில் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக பேசுங்க. ஆண்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும், சக பெண்கள்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இந்த வாரத்தில் கவனமாக பேசுங்க. பிரச்சனைகள் யார் மூலமாக வரும், எப்படி வரும்னே தெரியாது. வச்சு செஞ்சுட்டு போய்டும், கவனமாக இருங்க. ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டிங்க, அதனால் இனிமேலாவது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நிறையா உங்களுடைய தெய்வ வழிபாடுகள், உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தான் உங்களை இன்றளவும் உங்களை காப்பாற்றின்றது வரத்துக்கு காரணமே.
இருந்தாலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 17, 28 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும், அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் இந்த மாதத்தில். இந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது சில புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு செயல்பட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு நல்ல அதிகமான நல்ல பேர்கள் வரும், நல்ல பேர் புகழோடு இருப்பாங்க. சில பேர் நல்ல படிப்பு, நல்ல மாணவ மாணவிகளுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்திருந்த கேஸ்லாம் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் உண்டு. சாதகமான சில செய்திகள், சாதகமான சில விஷயங்கள்லாம் வரும். வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. மனசுக்கு ஒரு சந்தோஷமான சில செய்திகள் இருக்கும். வழக்கறிஞர்களால் சில நல்ல செய்திகள்லாம் இருக்கும், நல்ல குட் நியூஸும் சொல்லுவாங்க. சொத்து தொடர்பான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில வில்லங்கமான சில விஷயங்கள் தேடி வரும். ஸோ கவனமாக இருங்க இந்த வாரத்தில். அடுத்ததாக கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது சிவ வழிபாடு. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது, சிவனுக்கு அரிசி மாவும், சிவனுக்கு பார்த்திங்கன்னா தயிர் அபிஷேகம், அரிசி மாவு அபிஷேகம், இதெல்லாம் சிறப்பு. ஒரு பிரதோஷத்தில் கண்டிப்பாக செய்யுங்க இந்த வாரத்தில். எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது, இந்த வாரத்தில் எப்போயாவது சனிக்கிழமையில், திங்கக்கிழமையில் நேரம் கிடைக்கும்போது அரிசி மாவு தயிரெல்லாம் கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. சில காரிய தடங்கல்கள் விலகி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய சுபகாரியங்கள்லாம் கூடி வரும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும். நல்ல விஷயத்துக்கெல்லாம் சைன் பண்ணுவீங்க. தொழில் அபிவிருத்தியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவீங்க. ஏன்னா அடிபட்டுட்டீங்க, நிறைய விஷயங்களை அடிபட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருப்பீங்களே தவிர செஞ்ச தப்பே நீங்கள் கண்டிப்பாக திரும்ப செய்ய மாட்டீங்க. ஓரளவுக்கு அதுலேருந்து மாறி அடுத்தடுத்து என்ன செய்யணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. இதே தெளிவோடு நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பொறுமையோடு இருங்க, சரிங்களா? சுபம். தற்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள், எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த சில பேருக்கு அது அப்படியே பலிக்கும். சாமி நீங்கள் சொன்னது எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, சந்தோஷம். சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடந்தது. சுவாமி நீங்கள் நேற்று இரவு கூட எனக்கு ஃபோன் வந்தது. சுவாமி நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. நீங்கள் நான் இந்த சேனல் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம், எண்கணிதம், திருமண பொருத்தம், ஹோமங்கள், கணபதி ஹோமத்திலேருந்து, நவகிரக ஹோமம்லேருந்து, நாகதோஷ பரிகார ஹோமங்கள்லேருந்து, புத்திரதோஷ பரிகார ஹோமங்கள், அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம், நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் அந்த ஹோம வகைகள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணிட்டுருக்கேன். 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூலமந்திர ஜபங்களோட தனித்தனியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாரெல்லாம் ராசி கற்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஜாதகத்தில் ராசி கற்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரீஷியஸ் போடலாமா, செமி ப்ரீஷியஸ் போடலாமா, போட்டால் நல்லா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மேஷ ராசிக்கு பவழம் போட்டுக்கோங்க, விருச்சிக ராசியாக பவழம் போட்டுக்கோங்க, அதே போல் மீன ராசியாக நீங்கள் கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க அப்படின்னு ராசிக்கான சில பேர் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்க. துலா ராசியாக நீங்கள் உடனே நீங்கள் துலாம் ராசியாக இல்லை ரிஷப ராசியாக நீங்கள் வைரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது அப்படியே அது நம்ம ஜாதக கட்டத்துக்கு நமக்கு அந்த கல் நம்ம எத்தனை கேரட் நம்ம போடணும், எத்தனை ரத்திஸ் நம்ம போடணும், அது தோஷம் உள்ள கற்களா, நன்னா இருக்கா, அது நல்ல தரம் வாய்ந்த கற்களா, நம்ம ராசிப்படி நம்ம போடலாமா, போட்டுன்னா நமக்கு ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, ஜாதகப்படி நமக்கு அதுக்கு தசாபுக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லாமே நல்ல பலன்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கேட்கணும். இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். பேசி சுவாமி எனக்கு திருமணம் தடங்களாகுது, எனக்கு சொத்து பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள், நான் காதல் விஷயத்தில் ரொம்ப எனக்கு கை கூடலை, என்னை ஏமாற்ற பார்க்குறான், இல்லை என்னை ஏமாத்துறான், இல்லை ஒரு ஆணாக இருந்தால் இந்த பெண்ணு என்னை ஏமாத்தின்னு இருக்கா, சரியா எனக்கு இல்லை, எனக்கு காதல் கைகூடி வருமா, நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிப்போமா, நன்னா இருப்போமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது, இந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது உங்களுடைய ஜாதகத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து நீங்கள் கேட்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி தெளிவாக முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போவீங்க. நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது
உங்களால் மீண்டு வர்றது கஷ்டம். கவனமாக இருந்துக்கோங்க. சுபம்.